வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அருமருந்துன்னு சொல்லாங்க, கீழா நெல்லி. அந்த கீரையை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது அவ்வளோ ஹெல்த்திங்க. இதில் இல்லாத பெனிஃபிட்ஸே கிடையாது. இதில் எப்படி நம்ம கஷாயம் போடலான்றது வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கீழா நெல்லியை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த கீழா நெல்லியில் இல்லாத பெனிஃபிட்ஸே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் இருக்குங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி. அவங்கெல்லாம் இந்த கீழா நெல்லியை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளமும் நிறைய க்யூர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக டெய்லி சாப்பிடாதீங்க. நீங்கள் ஒரு வாட்டி டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிக்கலாம். பட் இதை சாப்பிட்டா கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் குறையுது அப்படின்னு. 2வது கிட்னி ஹெல்த்துக்கும் இது நல்லது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் இருக்குங்க. நாங்கள் இதை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறோம். இங்கே இது எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இது இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம் எல்லாமே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு. நாங்கள் இருக்கிற ஏரியா கொஞ்சம் உள்ளார இருக்கும். பக்கத்தில் ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிறதால நிறைய மூலிகை செடி அங்கேயே கிடைக்கும். பாருங்கள், இதை எப்படி அவ்வளோதாங்க. இதை அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க தண்ணி ஊற்றி. இது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கஷாயனாலே கசப்பு தானுங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள். இது மஞ்சக்காமலைக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. லிவர் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே இது நல்லது. கூடவே நீங்கள் இதுக்கு கிட்னி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதால ஓவரால் இம்யூனிட்டிக்கும் இது ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் நம்ம லெமன் வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லைனா நம்ம தேவையானது தேன் கூட ஊற்றிக்கலாம். நாங்கள் தேனோ லெமனோ எதுவும் ஊற்றலை. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சு அப்படியே குடிக்கிறோம். ஏன்னா எது கலந்தாலுமே எங்களோட நம்பிக்கை, இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, அதோட பெனிஃபிட்ஸ் போயிடுமோ அப்படின்னு தோணும். அதனால் நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்க இல்லையா, இந்த கீழா நெல்லி ஜூஸை மறக்காமல் சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.